ரோசின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே கிளாஸில் ராமுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான். அந்த மேம் வந்து ராமுக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நேற்றைக்கு வந்து கடந்த காலம், நாளைக்கு வந்து வரும் காலம், அப்போ இன்றைக்கி வந்து என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கஷ்ட காலம் மேம் அப்படின்னு வந்து பதில் சொல்கிறான். அதுக்கு அந்த மேமும் கேட்குறாங்க, கஷ்ட காலமாக ஏன் அப்படி வந்து சொல்லற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க போகிறீங்க இல்லையா, கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது, அப்போ அது எனக்கு கஷ்டகாலம் தானே மேம் அப்படின்னு அந்த பையன் ஆன்சர் பண்ணுறான். அது மாதிரி தான் அந்தந்த டைமோட கஷ்டம் அந்தந்த பீப்புள்ஸுக்கு தான் தெரியும். 1 இயரோட கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, படித்து முடிச்சுட்டு அரியர் வந்துச்சு அப்படின்னா, அந்த அரியர் எழுதுறதுக்காக 1 இயர் சில பேர் வந்து ஆகிடும்ல, அவங்களுக்கு வந்து அந்த 1 இயரோட கஷ்டம் தெரியும். 1 மந்தோட கஷ்டம் வந்து யாருக்கு தெரியும்னா, ஒரு பேபி வந்து 9 மந்த்ஸில் வந்து பிறந்துச்சுன்னா அந்த பேபியோடைய மதருக்கு வந்து 1 மந்தோட கஷ்டம் தெரியும். 1 மினிட்டோட கஷ்டம் வந்து யாருக்கு தெரியும்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து 1 மினிட்டில் வந்து ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 மினிட்டோட கஷ்டம் தெரியும். 1 செகண்டோட கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 1 செகண்டில் வந்து அவங்களுடைய கோல்டு மெடலை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து இந்த 1 செகண்டுடைய வேல்யூ வந்து தெரியும். ஸோ நம்மளுடைய இந்த டைம் உடைய கஷ்டத்தை வந்து நம்ம யார்கிட்ட சொன்னாலும் யாருக்குமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை வந்து ரியலைஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைமுடைய கஷ்டம் வந்து தெரியும்.